நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இருக்க அருமையான அன்பு தம்பி தங்கச்சிகள், அருமையான அன்பு தாய் தகப்பன்மார்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் நம்ம ஒருவர் சந்தித்து கொண்டோம். இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை தகுதிப்படுத்துவாராக. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்மத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, நம்மத்தில் இருக்கிற கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்த்து வேதம் விதமாய் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர் நம்மத்திலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எங்கள் மனவாளனே, எங்கள் இருதயத்தின் ஏக்கமே, இனிய தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். நல்ல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு உயர்த்துகிறோம் அப்பா, எங்கள் ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம். We praise you Lord, hallelujah. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கின்றேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கின்றேன். சொல்லும், எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கின்றேன். நான் உம்மைத்தான் நேசிக்கின்றேன். சொல்லும், நாமம் உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் போற்றுகிறோம். இனியவரே நேசையா, உம்மைத்தான் நேசிக்கின்றோம். முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முகம் பார்க்கணுமே, உம்
மாறனுமே சித்தம் அறியனுமே நாதாவும் சித்தம் அறியனுமே. கைகளை உயர்த்தி எனது மனவாளனே எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மைத்தான் நேசிக்கின்றேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய். இன்னொரு விசை கூட என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கின்றேன் நான் உம்மைத்தான் நேசிக்கின்றேன். சொல்லவும் அழகெல்லாம் அற்று போகும் அழகெல்லாம் அற்று போகும் எழிலெல்லாம் ஏமாற்றும் அழகெல்லாம் அற்று போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் உம்மன்பு மாறாதையா உம்மன்பு மாறாதையா ஒரு நாளும் அழியாதையா ஒரு நாளும் அழியாதையா ஒரு நாளும் அழியாதையா மன்பு ஒரு நாளும் அழியாதையா எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கின்றேன் நாதா உம்மைத்தான் நேசிக்கின்றேன். நான் பார்க்கும் பார்வையெல்லாம் நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய். எல்லாரும் வாயை திறந்து அர்ப்பணிப்போமே. நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உகந்தனவாய் இருப்பதாக
ராஜாவே. We need your presence of Lord. Hallelujah. நல்லவரே. Thank you Father. சொல்லுவோம் ராஜாவே உயர்த்திவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. அழகெல்லாம் அச்சு போகும், எழிலெல்லாம் ஏமாற்றுமா. அழகெல்லாம் அச்சு போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்று. அன்பு மாறாதையா. சேர்ந்து சொல்லுவோம் அன்பு. அன்பு மாறாதையா. ஒரு நாளும் அழியாதையா. அன்பு ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே. இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கின்றேன். நான் உம்மைத்தான் நேசிக்கின்றேன். உம்மைத்தான் நேசிக்கின்றோம். நாங்கள் உம்மைத்தான் நேசிக்கின்றோம். உம்மைத்தான் வணங்குகின்றோம். நாங்கள் உம்மைத்தான் வணங்குகின்றோம். உம்மைத்தான் பார்க்கின்றோம். நாங்கள் உம்மைத்தான் பார்க்கின்றோம். உம்மைத்தான் போற்றுவோம். உம்மைத்தான் போற்றுகின்றோம். நாதா உம்மைத்தான் போற்றுகின்றோம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, தகப்பனே உடைய எல்லா நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Father for your presence. Thank you Lord for your wonderful presence. Thank you Jesus. உங்க அசைவாடுதலுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றி அப்பா, நன்றி அப்பா. பேசும் ஆண்டவரே. இந்த 2 வாரமும் எங்கள் கூட பேசுனீங்க. ஜெயம் எடுக்கணும். முதலாவது ஒருத்தன் எதை ஜெயம் எடுக்கணும்னு பேசுறீங்க. 2வது எதை ஜெயம் எடுக்கணும்னு பேசுறீங்க. இந்த 3வது வாரத்தில் கூட நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் ஜெயத்தை குறித்து தியானிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. பேசும் கேட்கிறோம். மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரியமானவர்களே, அருமையான வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, நம் மாதம் முழுவதும் நம்ம ஜெயத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர்.
இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ரோமர் 8:37 இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம தியானிக்கிறோம். யாரு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனு கூட இருந்தா அவனுக்கு தேவன் மாத்திரம் தான் ஜெயம் கொடுக்க முடியும். யார் இந்த உலகத்தை ஜெயிப்பார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது வாரத்துல நம்ம எல்லாரும் யோசிச்சோம், உலகத்தின் அசுத்தங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது வாரம், அதாவது போன சனிக்கிழமை நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம தியானித்தோம் இல்லையா? என்ன நம்ம தியானித்தோம் அப்படின்னா, சத்துருக்களின் மேல் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த மூன்றாவது வாரத்துல கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். ஒரு தேவ பிள்ளைக்கு நம்ம இந்த முதல் 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஆனா ஒரு தேவ பிள்ளை வாஞ்சிக்கிற ஒரு ஜெயம் என்னன்னா, அந்த ஜெயத்தை குறித்து தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க. திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது லெந்து காலங்கள், இது தபசு காலங்கள் என்று சொல்லப்படுகிறது, இது வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இது சிலுவையை குறித்தும் தேவனை குறித்தும் அவர் இரத்தத்தை குறித்தும் அவருடைய காயங்களை குறித்தும் நாம் தியானித்து நம்மை நாமே வெறுத்து உபவாசித்து புதிய பலன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதங்களாய் கிறிஸ்தவர்களுக்கு இது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு நாட்களை விசேஷித்துக் கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் இதை நம் தபசு காலம் என்று சொல்லுகிறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு காலங்கள் என்று சொல்லுவார்கள். இந்து சகோதரர்கள் விரதங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த இடத்திலே 5:24 கலாத்தியர்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் எதை சிலுவையில் அறைய வேண்டும், எதை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையிலே அறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். அப்ப மூன்றாவது இந்த வாரத்தில் நாம் எதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி என்று கேட்டால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மாம்சத்தை ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதாகமத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஓட்டத்தை விட்டு தவறுவதற்கு காரணம் மந்திரவாதம் அல்ல, பில்லி சூனியம் அல்ல, அவர்களுடைய மாம்சம் தான் அவர்களை கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒருவேளை வந்து கேட்போம் என்று சொன்னால், சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு யாரு சத்துருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுக்காரி, என் மாமியார், எங்க மாமனார், என்னுடைய நாத்தனார், அவங்க இவங்க தான் என் சத்துருன்னு சொல்லுவோம். ஆனா நல்ல கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ மனிதர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் சத்துரு யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த டியூக்கு தான். இந்த டியூக்கு முதல் சத்துரு நம்முடைய மாம்சம் தான். நமக்கு முதல் சத்துருவாய் இருக்கிறான். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மை ஜெபிக்க விடாமல் தடுப்பது யார்? நம்முடைய மாம்சம் தான். 5 மணிக்கு எந்திரித்து தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது 5 மணிக்கு நம்மளை எழுப்ப விடாமல் தடுப்பது யார்? நம்ம மாம்சம் தான். வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட பொழுது 1 நாள் கூட உபவாசம் பண்ண விடாதபடி தடுப்பது யார்? நம்முடைய மாம்சம் தான் நம்மளை தடுத்துக் கொண்டு இருக்கிறது. ஆலய ஆராதனைகளுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும், வேதாகம வகுப்புகளை கலந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை முன்னேற வேண்டும் என்று நமக்கு ஆசைகளை ஆவியானவர் தருகிறார். ஆனால் இந்த பரிசுத்தத்தை கெடுப்பது, ஆலயத்திற்கு லேட்டாக போக வைப்பது, இதெல்லாம்
இதெல்லாம் எதுன்னு கேட்டா நம்முடைய மாம்சம் தான். அப்ப ஒரு தேவ பிள்ளை முதலாவது எதை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால நேரத்தில் அல்லது ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நேரமா இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகளே நீ மாம்சத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிம்சோன் தன்னுடைய மகா பெரிய ஊழியத்தை இழக்க காரணம் என்ன? தன் மாம்ச இச்சையிலே விழுந்து போனான். தாவீது பாவத்திலே விழுந்து போக காரணம் என்ன? தாவீது தன்னுடைய மாம்ச இச்சையிலே விழுந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, ஓப்னி பினேகாசும் விழுந்து போக காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள். ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் நீ கலங்கிக் கொண்டு இருக்கலாம், இந்த மாம்சத்தை என்னால் ஜெயம் எடுக்க முடியவில்லையே, இந்த மாம்சத்தின் அசுத்தத்தை என்னால் ஜெயம் எடுக்கவில்லை என்று நீ கலங்கிக் கொள்ளலாம். எந்த ஒரு மனிதனாலும் தன்னுடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் தனித்து நின்று தன் மாம்சத்தை ஜெயம் எடுத்து விடலாம் என்று நினைக்க கூடாது. ஆனால் எந்த தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தன்னுடைய மாம்சத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதோ அந்த தேவ பிள்ளைக்கு பாவத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். கைகளை தட்டி 2 நிமிஷம் வாய்களை திறந்து அப்படிப்பட்ட பரலோகத்தின் உதவி, அப்படிப்பட்ட பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பேலனங்களை இடைக்கட்டட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் 17 வகையா இருக்கிறது. அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனம் 16 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நிறைய வாலிபர்கள் இருக்கிறோம், நிறைய சகோதர சகோதரிகள்மார்கள் இருக்கிறோம். அண்ணே, பிரதர், பாஸ்டர், தம்பி, இந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றிருதம்பா, இதை ஜெயிக்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கார். ஈஸியா சொல்றார். கலாத்தியர் 5:16, ஆவிக்கேற்றபடி நடந்துக்கோ, அப்ப நீ மாம்ச இச்சை நீ செய்ய மாட்ட அப்படிங்கிறார். சிம்பிள். ஆவிக்கேற்றபடி நட. ஆவியானவர் உன்னை ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க போ. சுவிசேஷத்தை அறிவிக்க தெருவுக்கு போ சொன்னா தெருவுக்கு போ. உன்னை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறபடி நடந்து பாருங்கள். மாம்ச இச்சைகளை நாம் ஜெயிக்காமல் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் 5:17 கலாத்தியர், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமே என்றும் இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்ப எழுதுறேன், சொல்றேன், கேளுங்க, எழுதி கொள்ளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் 17. என்னென்ன கிரியை உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்களே இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலை வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் நான் உனக்கு சொல்றேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. உங்களுக்குள்ள மாம்சம் செத்து போகல அப்படின்னா சத்துரு முதல்ல அவங்க எங்க நிப்பாட்டுவான்? முதல் சொல்லப்படுகிற மாம்சத்தின் கிரியை விபச்சாரம், 2 வேசித்தனம், 3 அசுத்தம், 4 காமவிகாரம், 5 விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, மார்க்க பேதகம், எரிச்சல். இப்படிப்பட்ட 17 காரியத்தை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று முன்பு சொன்னதை போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம்.
இயேசுவின் இரண்டாம் வருகை சமீபம் என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா? இயேசுவின் இரண்டாம் வருகை வந்துவிட்டது என்று இன்னைக்கு எந்த வலைத்தளங்களுக்குள்ளே போனாலும் 3000 அடி ஆழத்துக்குள் இருக்கிற அந்த மீன் வெளியே வந்து விழுந்து மரித்து போகிறது. மற்றொரு மீனும் மற்றொரு வகையான மீனும் வெளியே வந்து மரித்து போகிறது. ஆங்காங்கே கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் கரை வந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே நாம் கேள்விப்படுகிறோம் நிலநடுக்கம் வந்து விட்டது. ஆங்காங்கே நாம் கேள்விப்படுகிறோம் ஆங்காங்கே மீண்டும் புதிய புதிய கொரோனாவை போல கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த அறிஞர்கள், இந்த கால அறிஞர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், வேதாகமத்தில் லிவியோதான் என்கிற ஒரு மிருகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் வெளியே வரப்போகுது. அதனால தான் ஆழ்கடல்ல இருக்கிற இந்த மீன்கள் எல்லாம் பயந்து வெளியே வந்து விழுகிறது என்று சொல்லுகிறார்கள். உலகம் எல்லாம் இப்ப சொல்லப்படுகிறது உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது. இன்னொரு பக்கத்தில் 666 முத்திரைகள் பெயர் மாற்றப்பட்டு எல்லா இடத்திலும் குத்தப்பட ஆரம்பிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீயும் நானும் கடைசி காலத்திற்குள்ளே வந்து விட்டோம். இனி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. நீ எப்பேற்பட்ட ஸ்தாபன தலைவராய் இருந்து கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட முதலாளியாய் இருந்து கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட பிஷப்பாய் இருந்து கொண்டிருக்கலாம், எந்த ஸ்தாபனத்தில் எப்பேற்பட்ட தலைவர்களாக நீ நின்று கொண்டிருக்கலாம். தேவன் மனிதனே, கர்த்தருடைய விசுவாசிகளே, நீங்களும் ஞானம் நியாய தீர்ப்பிலே தப்பிக்க முடியாது. அவனுக்கு அவர் அளிக்கும் கிரியை அவரோடு கூட வருகிறது. ஒருவனும் தேவ மகிமைக்கு முன்பாய் ஓடி ஒளிய முடியாது. வேதம் சொல்லுகிறது, வெள்ளை ஆட்டையும் செம்பரி ஆட்டையும் கர்த்தர் தனித்தனியாய் பிரித்து வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பவுல் இந்த கலாத்தியர் புஸ்தகத்திற்கு இந்த பட்டணத்திற்கு எழுதும்போது சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், கோபம், எரிச்சல், பொறாமை, இப்பேற்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறவன் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தை நாம் ஜெயம் எடுக்கிறதற்கு முன்பாய் உங்களுக்குள் இருக்கிற மாம்சத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். நமக்குள்ள இருக்கிற இச்சைகளை நாம் தான் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். ஒருவேளை பிரதர், என்னால கோபத்தை அடக்க முடியல, என்னால் ஆபாசத்தை பார்க்காம இருக்க முடியல, நான் ஒரு சில பாவத்திற்குள்ளே விழுந்து போகிறேன் என்று சொல்லி நீ கலங்கி இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? வேதம் விதமாய் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகத்திலே 5:16 விதமாய் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஒருவன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அவன் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பான். நீ மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்கு தேவைப்படுகிறது. உன்னுடைய இச்சைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவைப்படுகிறார். நீ உன் மாம்சத்தை வைத்து உன் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. மாம்சத்தை ஜெயித்த இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உன் மாம்சத்தை நீ ஜெயிக்க முடியும். அந்த விபச்சாரத்தை நீ ஜெயிக்க முடியும். அந்த வேசித்தனத்தை நீ ஜெயிக்க முடியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அன்றைக்கு யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். காரிய சித்தியாய் இருந்த யோசேப்பு போர்த்திபார் மனைவி கூட விபச்சாரம் பண்ண துணியவில்லை. தானியேல் கூட கர்த்தர் இருந்தார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் யார் கூட விபச்சாரம் செய்ததாய் வேதாகமம் கற்றுக் கொடுக்கவில்லை. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் சத்தம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தொனிக்கட்டுமே, இன்றைக்கும் நம்முடைய ஜெப ஜீவியத்தில் தொனிக்கட்டுமே. 5 நிமிடம் சுகத்திற்கு ஆசைப்பட்டு ராஜ்யத்தை இழந்து விடாதே. 10 நிமிஷம் சுகத்திற்கு ஆசைப்பட்டு ராஜ்யத்தை இழந்து விடாதே. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற ஆவி அது உற்சாகம் உள்ளது. உன்னுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உன்னை ஜெபிக்கும்படி ஏவார் என்று சொன்னால் பரவாயில்லை. நீ தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் சும்மாவாது போய் உட்கார்ந்துக்கோ. உன்னுடைய வேதத்தின் ரகசியங்கள் புரியவில்லையா? வேதாகமத்தில் இருக்கிற அர்த்தங்கள் புரியவில்லையா? Don't worry about anything. நீ சும்மா தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து உன் வேதாகமத்தை அதை புரட்டி கொண்டே இரு. சீக்கிரமாய் தேவன் வரப்போகிறார். மாம்சத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு கூட்டம் தான் லேகியோனை ஜெயம் எடுக்கும். மாம்சத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த கிறிஸ்துவை ஜெயம் எடுக்கும். மாம்ச
மாம்சத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு கூட்டம் தான் கோலியாத்தை ஜெயம் எடுக்கும். மாம்சத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்தை வைத்துதான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எடுத்து பயன்படுத்துவார். மாம்சத்தை ஜெயிக்கணும். எத்தனை பேர் கேட்க போற ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹalleluya. கண்களை மூடி thank you father. ஓ ஆண்டவரே நானாகவே வந்து நிற்கின்றேன். ஓ பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கின்றேன். நானாகவே பயத்திறந்து கேளுங்க ஏசப்பா. உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஏசப்பா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்கும். இந்த 17 சுபாவத்தை பாவத்தையும் கொண்டு வந்து நிக்கிறோம் ஏசப்பா. எங்களால அந்த மாம்சத்தை ஜெயம் எடுக்க முடியாது ஏசப்பா. எங்களால அந்த போர்னோகிராஃபியை ஜெயம் எடுக்க முடியாது ஏசப்பா. எங்களால அந்த அசுத்தத்தை ஜெயம் எடுக்காது ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? தலைக்கு மேல கை வச்சு சோமணி கொண்டு இருங்க, சோமணி கொண்டு இருங்க. உடபா ரகடதடா பிரௌடதல் பாகந்தலா ஷப்ரகா தலசியா அல்பராக டூடா சகா பந்தலா சியா பாலா ரகா டூடா. அந்த 17 மாம்ச கிரியைகளையும் ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி பண்ணுவீராக. இனி அந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரங்கள், போட்டிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பகை, பில்லி சூன்யம், விக்கிரக ஆராதனை, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், அசுத்தங்கள், ஓ இது எங்களுடைய சரீரத்திற்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இது எங்களுடைய சரீரம் இல்லப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இப்போ இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே எங்கள் சரீரத்தை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் இப்போது நாங்கள் சிலுவையில் அடிக்கிறோம் ஏசப்பா. என்னவரை நற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு ராஜ்யத்தை இழந்துவிடக் கூடாது, இழந்துவிடக்கூடாது. உதவி பண்ணுங்கப்பா, உதவி பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள்லாம் ஒன்றுபட்டு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வாலிப தம்பிக்கு, வாலிப தங்கச்சிக்கு, அக்கா அண்ணன் மர்களுக்கு உதவி பண்ணுங்க. ஊழியக்காரர்களாக எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்க இல்லாம இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாதுப்பா. உங்க அபிஷேகம் இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாதுப்பா. ஒரு விசையா இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. ஊடாபாரா காபாடா ஷாபாராதியா அர்பலா பிரகா சராதியா கரா ஆப்ரரே ரகத்துடா ரகர்கட்டடா
அர்க்கடாத ரகட்டடா ரகத்துடா ராப்பல தீரபல சண்டரபுடியா ரீகரா பிராகாட்டாரலே அபரஷிரலவா. எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே, உதவி பண்ணுங்க. டிவியில் இருந்திருக்கிற யூடியூப் பக்கத்தில் சமூக வலைதளங்களில் பார்க்கிற நல்ல குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக எக்ஸாம் எழுதுகிற தம்பிமார்களுக்காய் தங்கச்சிமார்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எக்ஸாம்லாம் கடத்தி கொண்டு வந்தீங்க ஸ்தோத்திரம். மற்ற எக்ஸாம்ஸ் மேக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சயின்ஸ், அக்கௌண்ட்ஸ், நிறைய எக்ஸாம் இருக்குது. எஸ்எஃப்ஆ, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எல்லா எக்ஸாம்லையும் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்க. We place in the mighty name of Jesus. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியங்கள் நடத்திட்டாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாம்சத்தையும் அதன் ஆசையை செய்யும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் தினமும் அறைவோம். தேவ சமூகத்தில் இல்லாமல் வெளியே போயிட்டால் பாவத்தில் விழுந்துருவோம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.